what I did if she ghosted me and how I turned my pain into power. ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். லெட்ஸே நீங்கள் நிறையா பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியான ஒரு விஷயத்துலையும் போய் முடிஞ்சிருக்கலாம். அட் த சேம் டைம் சீட்டிங்லையோ இல்லை பிரேக்கப்ஸ்லேயும் போய் முடிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ட்ராமாக்குள்ள நீங்க இருக்கீங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷனல் ட்ராமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் நீட் டு நோ திஸ். ஓகே, ஸோ ஐ எம் ஹியர் டு கிவ் யூ த நாலேஜ் அபவுட் திஸ், ரைட்? ஸோ நம்பர் ஒன் விச் இஸ் என்னோட ஸ்டோரியிலேருந்து சொல்லலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 3 years பிஃபோர், ஓகே, 2022 ஆல்மோஸ்ட் 22. ஸோ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் நானும் அப்பப்போ பேசிட்டு இருப்போம். அப்பவுமே நாங்கள் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். அப்பவுமே அவங்க வந்து நீ எனக்கு வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க, நீ எப்படி இருக்க, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து இருக்கும். ஒரு நாள் நான் வந்து ஃபோன் பண்றேன். ஓகே, நல்லா காது கொடுத்து இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஓகே, ஒரு நாள் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்றேன், ஃபோன் எடுக்கல. நான் திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. எனக்குள்ள ஒரு வாய்ஸ் ஒன்று சொல்லுது, சம்திங் இஸ் ராங். இது எனக்கு காலேஜ் டைம்ல இருந்து கேட்டுட்டு இருக்க ஒரு வாய்ஸ் தான். சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை. ஓகே, பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை நான் பெருசா காதுல வாங்கிட்டதே கிடையாது என்னைக்குமே. பிகாஸ் அது சும்மா என்னை ஏமாத்துது, எனக்கு ஒரு பயத்தை கொடுக்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், அவங்க எடுக்கல. நான் ஹைவேஸ்ல நிற்கிறேன், ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கல. திடீர்னு ஒரு வண்டி இப்படி கிராஸ் ஆகுது. அந்த வண்டியில அவங்க முன்னாடி ஒரு பையன், ஃபோன் அவங்க கையில இருக்கு. அவங்க பாக்குறாங்க, அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிடறேன். நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறேன். அப்போ வந்து சொல்றாங்க, இல்ல நான் தெரியாம பார்க்கல, மறந்துட்டேன். இவர் வந்து என் அண்ணன் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு வந்து இந்த அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அண்ணன் சொல்லிட்டு பழகினீங்க அப்படின்னா, அவன் மனசுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு இடத்துல உங்க மேல தப்பான ஒரு தாட் இருக்கு. நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. பட் மேபி பாய்ஸ் இந்த விஷயத்த நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் அண்ணன், என் அண்ணன் எனக்கு எல்லாமே பண்ணிருக்க, நீ அண்ணன் வாங்க. ஆனா ஒரு சர்டன் பீரியட்ல பாத்தீங்கன்னா 2 பேர் லவ் பண்ணுவாங்க, இல்ல 2 பேர் இன்டிமேட்டா இருப்பாங்க. இன்டிமேட்டா இந்த சென்ஸ் செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சிருப்பாங்க. என் லைஃப்ல இதெல்லாம் நடக்குமா நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா என் லைஃப்ல இதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, நான் அவங்கள பிளேம் பண்ணல. ஓகே, நான் இந்த ஸ்டோரி நான் எதுக்காக சொல்றேன்னா, யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் யூ ஜஸ்ட் நீட் டு கான் த்ரூ இன் யுவர் லைஃப், ரைட்? ஸோ அதனால இந்த இடத்துல நான் சொல்றேனே தவிர இது அவங்கள பிளேம் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது. ஷீ மஸ்ட் பி அக்யூட், ஷீ மஸ்ட் பி குட். ஓகே, சம்டைம்ஸ் மேபி அது தப்பு என்னோட தான் இருக்கலாம். நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா என் மேலே தப்பு இருக்கு இல்லையா, நிறைய இடங்கள்ல இருந்திருக்கலாம். ஸோ காட் பிளஸ் ஹர். ஓகே, ஐ ஹோப் அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நான் ஃபேக்காலாம் சொல்ல, ரியலா சொல்றேன். ஓகே, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஓகே அவங்க லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நினைக்க வேணாம். நம்ம ஆஸ் அ மாஸ்குலின் வேணா ஓகே ஃபைன், யூ ஜஸ்ட் நீட் டு கெட் அ ப்ராப்பர் குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம நினைச்சு அடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ த திங், அந்த மொமெண்ட் எனக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, என்னோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிச்சு. லெட்ஸ் சே நான் எப்பவுமே ஒரு நீடியா ஒரு நைஸ் கையா இருந்த ஒரு பையன், எனக்கு அந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஈவினிங் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நீ இதனாலதான் நான் உன வேணான்னு சொன்னேன், எப்ப பார்த்தாலும் நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன நீ வந்து ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னா. பட் ஒரு கட் ஃபீலிங் உங்களுக்குள்ள இருக்கு, ஒரு வாய்ஸ் இருக்கு. அந்த வாய்ஸ் ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% அது உண்மையா தான் இருக்கும். அது ஃபியர் கிடையாது. ஃபியருக்கும் கட் ஃபீலிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபியர் இன் த சென்ஸ் அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்கறது ஒரு ஃபியர். ஓகே, பட் கட் ஃபீலிங் இன் த சென்ஸ் அங்க ஏதோ ஒரு கன்ஃபார்ம் தப்பு நடக்குதுங்கிறத ஒரு உள் மனசு, ஆள் மனசு, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்லுது அப்படின்னா that will be a gut feeling. Every man, sometimes women may also feel this, right? So நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப நல்லவனா, ரொம்ப நைஸா, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தோம் அப்படின்னா இந்த உலகமே நம்ம இல்லாம இருக்காது, இப்படிலாம் நினைச்சேன். நான் இல்லாம அவங்களுக்கு யார் பெட்டரான ஒரு பர்சன் கிடைச்சிருவா, நான் பார்த்துடலாம், இந்த ஒரு திமுரு, இது எல்லாமே எனக்கு இருந்துச்சு. பட் அந்த மொமெண்ட் எனக்கு அடிச்சு உடச்சிச்சு. லெட்ஸ் சே ஐ ஜஸ்ட் கோ ஃபார் அதான் சொல்லுவாங்க கவுன்சிலிங் போனேன், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். ஐ வுட் கெட் அ ப்ராப்பர் சொல்யூஷன் ஃப்ரம் தம்.
they just tell me like my mother, soft and sweet, ஓகே ஃபைன் விடு பார்த்துக்கலாம். அந்த டாக்டர்ஸ் முத கொண்டு ஒன்றும் பெருசா பிசிக்கலியும் சரி மென்டலி சரி அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் அவங்களோட அட்வைஸ் எனக்கு எடுத்துக்கணும்னு தோணவே இல்லை. எஸ், ஆல்மோஸ்ட் நான் பிசிக்கலி ஃபிட்டா இருந்தால் தான் ஒருத்தவங்க மதிப்பேன். பிகாஸ் யார் ஒருத்தவங்க பிசிக்கலி அவங்களோட பாடிக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க மைண்ட் அவங்க ப்ராப்பரா மாற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த பசங்க காலேஜ் பசங்க மேபி அவங்க வந்து ஒரு கெத்துக்காக இல்லை அட்ராக்ஷனுக்காக பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்மளுமே இப்போ நானுமே அட்ராக்ஷனுக்காக தான் பண்ணுவேன், என்னோட பாடி பிசிக் மெயின்டைன் பண்றது, போஸ்ட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே. பட் ஒரு டிசிப்ளின் ஒன்று வரும், அந்த இடத்துல ஒரு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பேசுகிறோம். ஓகே ஃபைன். த கம்மிங் பேக் டு த கான்டென்ட். நீங்கள் என்னன்னா, நான் முதல் விஷயம் நான் ரொம்ப அழுது எனக்கு இப்படி நடந்துச்சு. பிகாஸ் நான் என்ன நினைச்சேன்னா எனக்கெல்லாம் இப்படி நடக்காது, எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் இப்படி நான் நினைச்சேன். ஆனா எனக்கு அந்த பாயிண்ட் அடிச்சு அடி இருக்குல்ல பயங்கரமா அடி. பிகாஸ் நான் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும் அவங்க உடைச்சாங்க. அவங்க நான் அது என்ன நினைச்சேன் அப்படின்னா, அவங்க கிட்ட அது ப்ரூவ் பண்ணணும், அவங்க தப்பானவங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நான் ரொம்பவே ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் அந்த டைம்ல. ரொம்ப, அதாவது இந்த உலகத்துல அவங்க தப்பானவங்கன்னு காட்டுறதுதான் எனக்கு ப்ரையாரிட்டி, எனக்கு அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த ஒரு மென்டாலிட்டியில இருந்தேன். பயங்கரமான ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ எனக்கு இருந்துச்சு. ஓ மை காட். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ த திங் என்னன்னா, அவங்க ஈவினிங் ஆஃபீஸ் முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே நிற்கிறது, வெயிட் பண்ணுறது, அவங்க வெளியே வராங்களா, யார் கூட போகிறாங்கன்னு பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நான் இன்ஃபேக்ட் அவங்க என்ன வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு கூட இந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருந்தேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு பையனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருப்பீங்க. பாய் சைக்காலஜி அப்படின்னு லெட்ஸ் சே நைஸ் மென் சிண்ட்ரோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, நைஸ் கை சிண்ட்ரோம்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த திங் என்னன்னா, என்ன தவிர அந்த இடத்துல யாருமே ப்ரையாரிட்டி ஆயிடக்கூடாது, என்ன தவிர அவங்களுக்கு வேற எது இருந்துடக்கூடாது. லெட்ஸ் சே அவங்க சீட் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பிகாஸ் என் கட் ஃபீலிங் அதை எனக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிச்சு, ஷீ ஜஸ்ட் சீட்டட் மீ அப்படின்ட்டு. But one thing I just need to convey here, which is we just need our life, right? இங்க என்ன தேவை, நமக்கு என்ன வேணும், இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ நான் ஒரு விஷயம் தான் பண்ணேன் என் லைஃப்ல. என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிச்சு அப்படின்னா, செல்ஃபிஷா மாறினது மட்டும்தான். செல்ஃபிஷா அந்த சென்ஸ், லெட்ஸ் சே இப்போ அவங்க இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக, அதாவது அந்த ஒரு பர்சன் என்னை பத்தி கன்சிடர் கூட பண்ணல, என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க கூட இல்லை, என்னை வர்த்தியான ஒரு பர்சனா கன்சிடரே பண்ணல. அப்படிங்கும்போது நான் அவங்களுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவங்களுக்காக இப்படி எல்லாமே அவங்களுக்காக பண்ணிட்டு இருந்தேன். நத்திங் கான் ரைட் இன் அ ப்ராப்பர் வே, ரைட்? பட் எப்போ நான் செல்ஃபிஷா மாறணும், செல்ஃபிஷா இந்த சென்ஸ், என் ஒர்க், என் கரியர், என்னோட லைஃப் ஸ்டைல், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும், வாட் ஐ நீட் டு இம்ப்ரூவ், தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸிங் நவ் ஆன் தட், ரைட்? ஸோ நவ்வுன்னு கிடையாது, நான் எப்பவுமே, அதாவது 1% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி வாங்க. நான் பண்ண ஒரே ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் என்னன்னா 1% இம்ப்ரூவ்மெண்ட், அவ்வளவுதான். என் லைஃப்ல நான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப நல்ல பையனா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த சொசைட்டி சொல்ற ஒரு பையனா, அதாவது ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படின்வாங்க இல்லையா, இந்த கேட்டகரியில நான் இருக்கும்போது என் லைஃப்ல எனக்கு எதுவுமே ப்ராப்பரா கிடைக்கவே இல்லை. இந்த சொசைட்டி சொன்னது, எங்க அம்மா சொன்னது, ஏன் என்னை சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாமே சொன்ன விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நான் அப்பதான் ஆல்மோஸ்ட் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் இவங்கள ஒருத்தன் கிடையாது, நான் வேற மாதிரி ஒருத்தன். எனக்கு இது ஒர்க் அவுட்டே ஆகல, எனக்கு எதுவுமே செட் ஆகல. அப்போ நான் பண்ண வேண்டிய விஷயமே வேற. அதுக்காக நான் அரகண்டா மாறிட்டேன், நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவனா மாறிட்டேன் அப்படின்னு இல்லை. எனக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நான் ஒரு விஷயத்த பிலீவ் பண்றேன், அது மேபி சொசைட்டி கொடுத்த பிலீஃபா இருக்கலாம். பட் ஆனா அந்த சொசைட்டி கொடுத்த பிலீஃபை நான் அடிச்சு உடைச்சு எனக்கு என்ன தேவையோ அந்த ஒரு பிலீஃபை நான் எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது அந்த சொசைட்டி என்ன ஒதுக்குது. ஐ மீன் சொசைட்டி இந்த சென்ஸ், என்னோட ஃபேமிலியில என்ன எல்லாம் வியர்டா பாக்குறாங்க, என் ஃப்ரெண்டு முதல் என்ன வியர்டா பாக்குறான். பட் ஐ ஒன்ட் கேர் அபவுட் இட் மேன், பிகாஸ் அந்த வியர்டான ஒரு சில விஷயங்கள் தான் என் லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. அப்படிங்கும் போது ஒய் ஐ கான்ட் டேக் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? ஜஸ்ட் லிசன். ஓகே, நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒர்க்ல உங்களுக்கு பெருசா ரெகக்னிஷனே கிடைக்கவே இல்லை. ஆப்போசிட்ல ஒருத்தனை பாக்குறீங்க, அவன் பெருசா ஒர்க் பண்ணவே இல்லை, ஆனா உங்க டீம் லீடரையோ இல்லை மேனேஜரையோ வந்து ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கான். அது மூலியமா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இவனை மாதிரி மாறணும் அப்படிங்கிறத இந்த விஷயத்த பண்ணுவீங்களா,
இல்ல நான் இது வரைக்கும் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல, இவன் பண்ற விஷயம் என்னோட ஒரு வேல்யூஸ்லயே வராது அப்படிங்கிறதுனால நான் வேற இவங்க யாருமே பண்ணாத வேற ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போறேன். அதுக்கு ஷார்ட் கட் என்ன, அது எப்படி நம்ம வந்து ஈஸியா அட்டைன் பண்ணலாம், எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், இப்படி நீங்க பண்ணுவீங்க. ஐ ஜஸ்ட் மேட் திஸ். என் எமோஷனலா நான் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புக் என் லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மவுண்டைன் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு புக், சப்கான்சியஸ் பவர் ஆஃப் சப்கான்சியஸ் அப்படிங்கிற இந்த 2 புக்ஸ் என் லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு. முதல் விஷயமா நான் மவுண்டைன் இஷ்யூ அப்படிங்கிற புக்ல கத்துக்கிட்ட விஷயமே லெட் கோ அப்படிங்கதான். லெட்ஸ் சே அதுல இருந்து ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யுவர் நியூ லைஃப் இஸ் கோயிங் டு காஸ்ட் யூ யுவர் ஓல்ட் ஒன். உங்களோட லைஃப்ல நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வேணும், புதுசான ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும், உங்க லைஃப்ல அந்த ஃபெயிலியர்ஸ் அந்த ஒரு பெயின் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு கில் யுவர் ஓல்ட் செல்ஃப். நான் எல்லா வீடியோலயும் சொல்றது உங்களோட பழைய வேர்ஷனை கொல்லுங்க, பழைய வேர்ஷனை கில் பண்ணுங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சூசைட். எஸ் ஐ நோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் சூசைட், பட் யூ ஜஸ்ட் நீட் டு டூ ஃபார் யுவர் சேக், ஃபார் யுவர் குட் சேக், ரைட்? நீங்க பண்ணிதான் ஆகணும், இது வேற வழியே கிடையாது, வேற யாருமே பண்ண மாட்டாங்க. எப்போ ஒரு பையன் ஓகே என்னை காப்பாத்த யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப்ல எடுத்துக்கிறானோ அப்ப அவன் ஒரு மேனா மாறுவான். அதுதான் என் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுதான் இங்க நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. பிகாஸ் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு திக்குவாய், நான் ஒரு இன்செக்யூர்ட் பர்சன், அதனாலதான் ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் போய் மாட்டினேன். டாக்ஸிக்கான சர்க்கிள்ஸ் எனக்கு நிறைய இருந்துச்சு. இப்போ என்கிட்ட வந்து இல்ல நீ என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா I'm just saying I don't have any toxic circle around me, but one thing I'm just comfortable with this world, which is me, myself, because the one who have the pain. அதான் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணலாம் நமக்கு, லட்சம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், இல்ல நீங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இந்த அட்வைஸை கேட்டுட்டு போய் நீங்க என்னோட லீடர் எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கறத நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி தரலாம். ஆனா அந்த பெயினை கோன் த்ரூ பண்ண போற ஒரே ஒரு ஆள் யாருன்னா தட் இஸ் லிட்டரலி யூ. தட்ஸ் லிட்டரலி யூ. உங்களை தவிர யாருமே அந்த பெயினை கோன் த்ரூ பண்ண முடியாது. அப்படிங்கும் போது யூ ஜஸ்ட் நீட் டு டேக் சம் அமௌண்ட் ஆஃப் மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் லைஃப் ஸ்டைல், ரைட்? யோசிச்சு பாருங்க, நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என் லைஃபுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஏன் எனக்கு சீட் பண்ணாங்க, ஏன் என்னை விட்டு போனாங்க, மேபி அவங்க எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டிஸ் என்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இல்லாம இருக்கலாம். ஓகே அவங்களுக்காக அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல, பட் த திங் எனக்காக அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 நான் பண்ண முதல் விஷயம் பாடி இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி ஐ ஹேவ் அ நைஸ் பிசிக் ஆன் த டைம். நைஸ் பிசிக் ஓரளவு ஒரு நல்ல பிசிக்கே நான் வச்சிருந்தேன். 60-65 kgs நான் இருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் ரெடியூஸ். என்னோட அந்த பேட் ஹேபிட்ஸ்னால எனக்கு அந்த எல்லாமே ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ திரும்பியும் வந்து என்னோட பாடியை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் கோ ஃபார் லாங் வாக்ஸ். ஐ ஜஸ்ட் மேட் அ ஆன்லைன் பிஸ்னஸ். ஏன்னா எனக்கு இந்த டைம் ஃப்ரீடம் கொடுக்கும் நான் நம்புறேன். ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ். ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ பில்டம், நாட் அ பிஸ்னஸ். இட்ஸ் அ கிங்டம், ரைட்? அதனாலதான் நான் வந்து இந்த செஷன்ஸ் எடுக்கிறது, கோச்சிங்ஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் நான் கட் பண்ணேன். பிகாஸ் அது எனக்கு ஃப்ரீ டைம் கொடுக்கல. பட் என்னோட ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஃப்ரீடம்ஸை கொடுக்கும். அட் த சேம் டைம் அது வந்து மற்றவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். பிகாஸ் நான் இருந்த ஸ்டேஜஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தங்க கிடையாது. பட் நவ் I am here for you. My PDFs, my courses is for you. Okay. So number 3, which is daily 1% improvement. Daily ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ண. let's say gossip பண்றதை ஸ்டார்ட் பண்ணேன், அழுகுறதை ஸ்டார்ட் பண்ணேன். அழுகுறது இந்த சென்ஸ் சும்மா தேவையில்லாத யூசி. நான் இப்போ முதற்கொண்டு நேத்து முதற்கொண்டு எனக்கு ஒரு எமோஷனல் பெயின் இருந்துச்சு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த டார்க் என்னோட இந்த டார்க் ரூம் சொல்லும் எனக்கு எவ்வளவு பெயின் இருக்கு, நான் எவ்வளவு தூரம் அழுதுருக்கேன் அப்படிங்கிறது. ஃபைன், ரைட்? பட் அப்படியே உட்கார்ந்துறது வாழ்க்கையில. ஐ ஜஸ்ட் நீட் டு மூவ் பிகாஸ் ஐ ஆம் அ கிங். ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ கிங்டம் ஆர் ஜஸ்ட் பில்டிங் அ கிங்டம் right now. So I won't need to fed up. ஸோ என்னோட லைஃப்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பெயினை லெட் கோ பண்ண கத்துக்கிட்டேன். எப்படிங்க லெட் கோ பண்றது? லெட்ஸ் சே ஃபர்கிவ் பண்ணுங்க. அவங்களுக்காக ஃபர்கிவ் பண்ணுங்க நான் சொல்ல, உங்களுக்காக அவங்கள ஃபர்கிவ் பண்ணுங்க. இதுதான் செல்ஃபிஷ்னஸ். உங்களோட மனசு சந்தோஷமா இருக்கணுங்கன்னா நீங்க அவங்கள ஃபர்கிவ் பண்ணணும். லெட்ஸ் சே ஜிம்ல ஒருத்தர், அவர் பேர் சொல்ல விரும்பல, பட் he just has a huge good physique, right? He just had a little amount of attraction from the female opposite genders, right? But
அவருக்கு இன்னும் அந்த ஒரு ட்ராமா, அந்த ஒரு பெயின்ல இருந்து அவர் ஹீல் ஆகாதனால இன்ன வரைக்கும் அவரால் ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, ப்ராப்பரான அவர் லைஃப்ல டிசிஷன் எடுத்து வைக்க முடியல. பிகாஸ் இந்த ட்ராமாஸ் எல்லாமே ஒரு எமோஷனல் பிளாக்ஸா மாறிடும். இந்த எமோஷனல் பிளாக்ஸ் உங்களை எந்த ஒரு டிசிஷனுமே ப்ராபப்ளி எடுக்க கூடாது. பிகாஸ் ஒரு பெயின் நடந்துருச்சு அப்படின்னா திரும்பி திரும்பி அந்த இடத்துல அடிப்படும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் உங்களோட பிரெயின் இருக்குல்ல, இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மோட்லயே இருக்கும். ஓகே, அட்டாக் மோட்லயே இருக்கும், டிஃபென்ஸ் மோட்லயே இருக்கும். பிகாஸ் அந்த காலத்துல, அதாவது ஆதி காலத்துல நம்மளோட பிரெயின் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஆபத்து எங்கேயாவது வரும். பிகாஸ் அப்போ இவ்வளவு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் யாருக்குமே கிடையாது இல்லையா. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நமக்கு சேஃபான என்விரான்மெண்ட் இருக்கு. அதனால நம்மளோட பிரெயின் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு பெரிய ஒரு ஸ்கேர்சிட்டியா, பெரிய ஒரு கேயாஸா காட்டுது. ஓகே, ஸோ அந்த கேயாஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு டூ ஒன் திங் விச் இஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, forgive your past, that heal your trauma. I know man, ரொம்ப கஷ்டம் தான், பெயின்ஃபுல் தான். பட் நான் எப்படி இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓவர் கம் பண்ணேன். சின்ன சின்ன ஒரு ப்ராசஸ்ல இருந்து டே 1, டே 2, டே 3ல இருந்து ஒரு 3 பேஜஸ்க்கு ஐ ஜஸ்ட் மேட் அ PDF, லிங்க் கீழே இருக்கும், 20 rupees, just go and buy this. இது மூலியமா உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கனால, என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கனால எப்படி இதுல இருந்து ஹீல் ஆகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 3 பேஜஸ்க்கு just go buy it and transform your life, heal from your life. First 50 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அது 20 rupees ஆல்ரெடி சேல் ஆயிட்டு இருக்கு. just go and buy this. 20 rupees ஸ்பெண்ட் பண்றது ஒன்றும் பெரிய ஒரு அமௌண்டா நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த 20 rupees உங்க லைஃப்ல அடுத்த வர ஒரு 10 years 5 years சேவ் பண்ணது அப்படின்னா why you waiting and wasting your time for another video? ஓகே ஃபைன், நான் அடுத்த வீடியோ பார்ப்போம் அப்படின்னு. just go and buy this. பிகாஸ் நான் சேம் சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படிங்கும் போது நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றேனோ அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். பட் உங்க சுச்சுவேஷன் பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவர் ஜென்ரலா ஒரு விஷயத்த சொல்றாரு, பிரேக்அப்ல இருந்து வெளியே அப்படி சொல்றாரு அப்படிங்கும்போது நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. பட் இதுவே ப்ராப்பரா ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஃபேஸ் பண்ண அதே சுச்சுவேஷனை ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணாரோ அதை நம்ம பண்ணா கண்டிப்பா நம்மளால ஹீல் ஆக முடியும், வெளியே வர முடியும். திஸ் இஸ் வாட் ஐ மே டு. திஸ் இஸ் வாட் யூ ஜஸ்ட் நீட் டு டு. ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். This is KJ.